ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ மெம்பர்ஸை எதுக்காக டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னவா கிடைச்சது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சார் ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. நம்ம இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம மெம்பர்ஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் மீட் பண்ண போகிறாங்க, ஜென்ரலான ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். மண்டே இந்த வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. மண்டே மார்னிங் மேக்ஸிமம் ஒரு 9 o'clock அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஆஃபீஸ் ரீச் ஆகணுன்றது தான் எங்களுக்கு நான் கொடுத்த ஒர்க்கு. மார்னிங் ரெடி ஆகிட்டு அந்த டைட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டோம். பட் அந்த டைம் சாருக்கு வேறு ஒரு மீட்டிங் இருந்ததுனால வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அகைன் எங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வரைக்கும் நாங்கள் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம் இடையில் எங்களுக்கு சார் வந்து ராஜேஷ் சாரும் சங்கர் சார் வந்திருந்தார். சின்ன ஒரு ஜென்ரல் டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதெல்லாம் கேட்டார். அதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், ஒரு சில விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே நாங்கள் எங்களை வர சொல்லிட்டாங்க டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு. நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனோடனே எங்களுக்கு உள்ளே சார் வர சொல்லியிருந்தார். பேசிட்டோம். பேசும்போதே ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. கம்பெனி வந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் சங்கர் சாரும் ராஜேஷ் சாரும் இருந்தாங்க. ஒரு 2 minutesல சாரை 2 பேர்த்தையுமே நீங்கள் வேறு ரூமில் வெயிட் பண்ணுங்கள், நான் இவங்ககிட்ட தனியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சார் வந்து அவங்கள அனுப்பி விட்டார். எங்ககிட்ட மட்டும் பர்சனலாக அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண சொன்னார். செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தோம். எதை வச்சு உங்களுக்கு இது தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ரிலேட்டட் நாங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது தெரியும் அப்படின்றத சொல்லிவிட்டு அதிலே எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே நாங்கள் வந்து ஐடி ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ பே பண்ணீங்கன்னு கேட்டார். எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கீங்க, ரெஃபரல் கொடுத்துருக்கீங்களா, இந்த ரிலேட்டட் எல்லாமே கேட்டு இந்த கம்பெனி மூலிமா நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க, எவ்வளோ வருமானம் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டார். இதில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு லாஸ்ன்றது எதுவும் கிடையாதுங்க சார், நாங்கள் வந்து ப்ராஃபிட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். அவரே சொன்ன விஷயம், இது மாதிரி ஆன்லைனில் நிறையா ஸ்கேமிங் நடக்குது. ரீசெண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பிரச்சனை பெருசாகவே வந்திருக்கு. அதுக்காக தான் இதை நாங்கள் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். பட் எஸ்பிஓ பற்றி எங்களுக்கு நாங்கள் ஜென்ரலாக விசாரித்த வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. கம்பெனி சைடு நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு மெம்பர் சைடு கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்காக தான் உங்களை வர சொன்னோம். உங்களோட ஒப்பீனியன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபைலை மேலே அனுப்பி அங்கேருந்து இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் எடுக்க முடியும். ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் இடையில. நாங்கள் அந்த ஃபைலை இங்கேருந்து மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர ஆன்சர் வச்சு தான் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னார். முடிஞ்ச வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் எல்லாமே ப்ராப்பராகவே ஆன்சர் பண்ணிட்டோம். பார்த்து சேஃபாகவும் இருங்கன்னாரு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற தாட்டில் தான் சாருமே பேசினார். ஏன்னா அவரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணியிருக்காரு. நிறையா டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் வந்து சாருமே அந்த இடத்துல எங்கள்கிட்ட டிஎஸ்பி சாருமே ஷேர் பண்ணார். கேஷுவலாக ஒரு எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் பெட்டராகவே போயிட்டு இருந்தது. அதில் சார் சொன்ன வரைக்கும் வச்சு பார்க்கும்போது நமக்கான ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். நமக்கு நம்மளோட சைட் ஆகட்டும், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாத சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அங்கேருந்து கிளம்பும்போது. இன்பிட்வீன் கேப்பில் எங்களுக்கு ஒரு 7 pagesக்கான ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு இங்கிலீஷில் ஒன்று, தமிழில் ஒன்று. அடுத்தது எஸ்பிஓ பற்றி ஜென்ரல்ஸான கொஸ்டின்ஸு, எந்தளவுக்கு பேமெண்ட் வந்திருக்கு, அது போக அதில் ஒரு 4 கொஸ்டின்ஸாக இருந்தது. அது நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓவில் நான் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட்ஸு எல்லாமே கேட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த 7 பேப்பரையுமே பக்காவாக ஃபில் பண்ணி நீட்டாக ஒரு கொடுத்துட்டோம். அதில் அந்த ஜென்ரலாக கேட்டக்கூடிய விஷயம் எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போக, எஸ்பிஓ கொஸ்டின்ஸே போக, அந்த இன்னும் அதிகமாக இருந்த 2 or 3 பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஃபார்மேட்டில் எல்லாமே கொடுத்துருந்தோம். எப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம், நாங்கள் எத்தனை பேர்த்தை ரெஃபர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கோம், இத்தனை நாளாக கம்பெனியில் என்ன ஒர்க்கு நடந்துச்சு, என்னான்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. கம்யூனிகேஷன் உங்களுக்கும் கம்பெனிக்கும் எந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, பெட்டராக இருக்கா, இல்லை இவங்க ஏதோ ஏமாத்துற மாதிரி தெரியுதா அப்படின்றத கேட்டாங்க. அவர் சொன்னபோது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம், எங்கேயும் ஏமாறக்கூடாது, அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து தெளிவாக இருப்போம். எங்களுக்கு வந்து பப்ளிக் யாரும் ஏமாறக்கூடாது, இந்த விஷயத்தில் எப்போவுமே கவர்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா பப்ளிக் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஒரு சில கம்பெனி வந்து ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில கம்பெனி நேமுமே வந்து சொன்னார். அதெல்லாம் நம்ம இங்கே எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சில கம்பெனி நேம் சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாரு. சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார், இது வரைக்கும் நாங்கள் எஸ்பிஓவில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், எதுவும் லாஸ் ஆகலை, இவ்வளோ தான் பே பண்ணியிருக்கோம், இவ்வளோ எங்களுக்கு கிடச்சிருக்கு. அகைன் இதெல்லாம் ட்ரைனிங் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு.
ஃபுல் ஒர்க்கும் இருக்கும்போது எங்களால் இன்னும் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். நாங்கள் எஸ்பிஓ நம்பி ரொம்பவே வந்து எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க சார். எங்களோட ஃப்யூச்சராக பார்க்குறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஓகேன்னு சொல்லி அவரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஸ்டாட்டிஃபை இந்த ப்ராசஸ் நாங்கள் எழுதி கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்படியே மேலே ஃபார்வர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாம் ப்ராப்பராக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ் மீட் பண்ண வரைக்கும் எல்லா ரிசல்ட்டுமே பாசிட்டிவ் தான். ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இருந்த பயம், நாம் ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அங்கே என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எந்த மாதிரி கேட்பாங்க எதுவுமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு பாயிண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது. போனோடனே அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணோம். அங்கே லெட்டர் எழுதி கொடுத்துட்டோம். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படிங்கும்போது ஸ்டாட்டிஃபையோடு தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த விஷயத்தை ஷேர் பண்ண தான் உங்களுக்கு இந்த வீடியோ. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.